பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்திருக்க உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு விசேஷமான வார்த்தை நான் படிச்சு காமிக்கிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகும். எப்பா எவ்வளவு அருமையான வார்த்தைங்க. ஆண்டவர் உங்களை பத்தி சொல்கிறார், துன்மார்க்க நல் முடிவு இல்லை, துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கன்றது யார் தெரியுமாங்க? சில இடத்துல பாத்தீங்கன்னா நண்பர்கள் சொல்லி ஒரு 5-6 பேர் கூடி சேர்ந்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, கேலி கிண்டல் அரட்டை ஜாலியா செம்மையா இருப்பாங்க. நினைக்கிற நிமிஷம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் அவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறாமப்படுவாங்க. சரி, நமக்கு அந்த மாதிரி ஒரு லைஃபே இல்லைல்ல, நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸே இல்லைல்ல அப்படின்னு யோசிப்பாங்க. அப்பேற்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து இன்றோடு மாற்றிக்கொள்ளுங்க. அப்பேற்பட்ட நண்பர்களே நமக்கு தேவையே இல்லைங்க. அதுக்குப்படி ஆண்டவரை போல ஆவிக்குரிய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் எடுத்துட்டீங்க, உங்க லைஃப் நிச்சயமா நல்லா இருக்கும். அவர்களை பார்த்து துன்மார்க்கராய் இருக்கிற அந்த மனுஷர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா டக்கு படி ஏறது போல அவங்க வாழ்க்கை திடீர்னு பார்த்தா அப்படியே ரொம்ப ஆசீர்வாதமா செல்வாக்கா நல்லா சிறப்பா இருப்பாங்க. ஆனா அவங்க உண்மையா சொல்லப்போனா நல்ல வழியில சம்பாரிச்சு நல்ல இதுல வளர்ந்து போனா நல்ல விஷயம்தான். ஆனா தவறான வழியினாலே தவறான காரியத்தினால அவங்க செல்வாக்கா போனாங்க அப்படின்னா அது நல்ல முடிவு கிடையாது. அதுதான் வேதம் சொல்லி நல் முடிவு இல்லை. அப்பேற்பட்ட மனுஷர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை பார்த்து தயவு செய்து பொறாமைப்படாதீங்க. அவங்கள எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஒரு நட்சத்திர போல மினுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா பீஸ் போன பல்பு மாதிரி சீக்கிரமா என்ன பண்ணா அவங்க விளக்கு அணைந்து போயிடும் என்று கத்த சொல்லுகிறார். அவர்களை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டு ஐயோ அவர்கள் எப்படிலாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறதை காட்டிலும் நம்ம உயிருள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்களேன். அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர்களை காட்டிலும் பிரம்மாண்டமாய் பிரகாசிக்கும்படியான கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுப்பார். Have a nice day. God bless you.